ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கார். 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், லோன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா, அவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மனைவி கொஞ்சம் வந்து எடா பேசுகிறது, கொஞ்சம் எழுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயம். வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன், 4ஆம் சூரியன் ராசியிலே இருக்கும். புதிய வீடு மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் நான் ஸ்டெப் எடுப்பீங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் அப்ளை பண்ணுற இந்த மாதிரி விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்து நடந்துக்கணும். 9, 10ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 11ல் இருக்கும். நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. தொழிலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி குரு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். குடும்பத்தில் வந்து வார்த்தை கொஞ்சம் பார்த்து பிரயோகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படத்தோடு வந்து அங்கேயே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள், இப்போ பார்க்கும் தசாபக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபக்தி இருந்தாலும் சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது புதிய வீடு மனைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தாயாரை பிரிஞ்சிருந்தீங்கன்னா தாயார் உங்களோட வந்து இணைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து குழந்தை இல்லாதவர்கள் நல்ல குழந்தை பேர் கிடைக்குது. குழந்தைகள் நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை விஷயங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபக்தி இருந்திருக்கும். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். ரிஷப லக்னமாக வந்து ராகு தேசாபக்தி இருந்திருங்கள். ராகு வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பாக நடக்குங்க. அதில் வந்து கொஞ்சம் அலைச்சல் தான் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபக்தி இருந்திருங்கள். குரு வந்து நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது.